ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 596. இங்கு சைத்தன்ய மகாபிரபுவின் தென் இந்திய பிரயாண முயற்சியை காண்போம். முன்பு ஒரு சமயம் சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதர் தரிசனம் செய்ய ஆலயம் ஏகினார். அர்ச்சகர் அவருக்கு நிர்மால்யம், பிரசாதம் இவைகளை வழங்கினார். பிரபுவுக்கு மகிழ்ச்சி. ஒரு துணியில் வைத்து பிரசாதத்தை கட்டி கொண்டு பட்டாச்சாரின் வீடு நோக்கி நடந்தார். பட்டாச்சாரியர் படுக்கையை விட்டு எழுந்தார். அந்த சமயம் பார்த்து சைத்தன்ய மகாபிரபு அங்கு வந்து சேர்ந்தார். ஹரே கிருஷ்ணா என சொல்லிக்கொண்டே படுக்கையிலிருந்து எழுந்தார். பட்டாச்சாரியர் இதை கேட்டதும் மகாபிரபு மகிழ்ந்து போனார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வெளியில் நின்று கொண்டு இருப்பதை கவனித்தவுடன் விழுந்து அடித்து கொண்டு ஓடி வந்து அவரின் திருப்பாத கமலங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார். பட்டாச்சாரியர் அவருக்கு அமர இருக்கை அளித்தார். துணிமுடிச்சை அவிழ்த்து பிரசாதத்தை எடுத்து தர பக்தி சிரத்தையுடன் அதனை பெற்று கொண்டார். பட்டாச்சாரியர் வாய் கழுவவில்லை, தந்த சுத்தி செய்யவில்லை, குளிக்கவில்லை, கும்பிடவில்லை. சாஸ்திரங்களிலிருந்து 2 ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு பிரசாதத்தை உண்டார். பகவான் கிருஷ்ணரின் பிரசாதத்தை கிடைத்தவுடன் உண்ண வேண்டும். அது உலர்ந்து இருந்தாலும் சரி, ஊசி போயிருந்தாலும் சரி, அல்லது வெகு தொலைவில் இருந்து வந்து இருந்தாலும் சரி, தயக்கமில்லாமல் காலம் பார்க்காமல் இருக்கும் இடம் பார்க்காமல் அதை உண்ண வேண்டும் என்பது பகவானின் ஆணை. பட்டாச்சாரியாவின் செயலை பார்த்த சைத்தன்ய மகாபிரபு அவரை தழுவிக்கொண்டார். கடவுள் பக்தி மேலோங்கி நின்றது அவரிடம். பகவானும் பக்தனும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு நின்றார்கள். மெய் சிலிர்க்க, மேனியில் வியர்வை அம்புகள் படர, விழிநீர் பரவ தெய்வீகம் அவர்களிடம் குடிகொண்டது. இன்று நான் உலகங்களை வென்றுவிட்டேன், ஆன்மீக ஆகாயத்திற்கு உயர்ந்து விட்டேன், இன்று என் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறிவிட்டன என எண்ணுகின்றேன். சர்வபௌம பட்டாச்சாரியருக்கு மகா பிரசாதத்தில் முழு நம்பிக்கை பிறந்தது கண்டு மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு. இவ்வாறு மகாபிரபு குதூகலித்தார். எனது அருமை பட்டாச்சாரியரை, பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் சரண் அடைந்து விட்டீர்கள். பகவான் உம்மிடம் கருணை மழை பொழிந்து விட்டார். இன்று முதல் நீங்கள் உடலும் உயிரும் ஒன்றே என்ற பிணைப்பிலிருந்து அவிழ்த்து விடப்பட்டீர்கள். மாயை சக்தியின் பிடியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டு விட்டீர்கள். உங்களை பிணைத்திருந்த தலைகள் தூள் தூள் ஆகிவிட்டன. இன்று உங்கள் மனம் பக்குவம் அடைந்து பகவான் மதுசூதரின் தாமரை பொற்பாதங்களில் பணிந்து விட்டது. வேதாகம நியமங்களை மீறி பகவானின் மகா பிரசாதத்தை உண்டு விட்டீர்கள். இவ்வாறு சைத்தன்ய மகாபிரபு பட்டாச்சாரியர் மெச்சி புகழ்ந்தார். பின்னர் மகாபிரபு வீடு திரும்பினார். அன்று முதல் சர்வ பௌம பட்டாச்சாரியர் மகாபிரபுவின் கமல கால்களைத் தவிர வேறு அறிந்தவர் கிடையாது. அன்றிலிருந்து சாஸ்திர சம்பிரதாயங்களை, பக்தி வழியைத் தவிர இதர வழிகளில் அவர் பொருள் உரைத்தது கிடையாது. தனது மைத்துனர் இப்படி வைஷ்ணவத்தை எடுத்து கொண்டதை பார்த்த கோபிநாத ஆச்சாரியர் ஆடி கைகொட்டி ஹரி ஹரி என கூவினார். மறுநாள் ஜெகநாதர் ஆலயத்திற்கு புறப்படும் முன்பு பட்டாச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபு இல்லம் சென்று அவர் திருப்பாதங்களில் விழுந்து எழுந்தார். பிறகு பல சோத்திரங்களை ஓதினார். தன் பழைய மனப்பாங்கை தன் அடக்கத்துடன் நினைத்து பார்த்தார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகிய மாதவனின் சேவையில் முக்கியமானது எது? மகாபிரபு விடையளித்தார். பகவானின் பெயரை உச்சரிப்பதே முக்கியமானது. இந்த சண்டை சச்சரவு கலியுகத்தில் உலக பந்தங்களிலிருந்து விடுபடுவதற்கு புனித திருநாம உச்சாடனமே உகந்தது, மாற்று உபாயம் கிடையாது என்றார் அவர். பின்பு ஹரே நாம ஸ்லோகத்தை பிரகன் நாரதிய புராணத்திலிருந்து எடுத்து மேற்கோள் காட்டி தெளிவுரை வழங்கினார் மகாபிரபு. சர்வ பௌம பட்டாச்சாரியர் வியப்பில் ஆழ்ந்தார். நான் உங்களுக்கு முன்னமே சொன்னது இப்போது பலித்துவிட்டது என
சர்வபௌம பட்டாச்சாரியர் பார்த்து அவருக்கு நினைவுபடுத்தினார். கோபிநாத ஆச்சாரியர். கோபிநாத ஆச்சாரியருக்கு வணக்கத்தை செலுத்திய பிறகு பட்டாச்சாரியர் கூறினார், நீங்கள் முதல் தரமான பக்தன். நானோ தர்க்கம் என்ற பெயரில் குதர்க்கம் புரிந்தவன். உங்களுக்கு உறவினன் ஆதலால் உங்கள் கருணையினால் பகவான் எனக்கு கருணை காட்டிவிட்டார். பட்டாச்சாரின் இந்த அடக்கமான பதில் சைத்தன்ய மகாபுருவை மனம் பூரிக்கச் செய்துவிட்டது. பட்டாச்சாரியர் அவர் கட்டி தழுவிக்கொண்டார். பின்பு ஜெகநாதரை தரிசித்து வருமாறு அவரை கோவிலுக்கு அனுப்பி வைத்தார். பகவானை சேவித்த பின்பு பட்டாச்சாரியர் ஜெகநாதரும் தாமோதரும் புடைசூழ கையில் நிறைய பிரசாதங்களை ஏந்தியவாறு வீடு திரும்பினார். பிராமண சேவகர்களுக்கு பிரசாதங்களை விநியோகித்த பின்பு தாமோதரருக்கும் கொடுத்துவிட்டு பட்டாச்சாரியர் 2 ஸ்லோகங்களை பனை ஓலையில் எழுதினார். அதை ஜெகநாதரிடம் கொடுத்து மகாபிரபுவிடம் ஒப்படைக்குமாறு கூறினார். ஜெகநாதரும் தாமோதரும் மகாபிரபுவின் வீட்டிற்கு வந்து கொண்டு வந்த பனை ஓலை சுவடியை சைத்தன்ய மகாபிரபுவிடம் கொடுப்பதற்கு முன்பாக முகுந்ததத்தா அதை எடுத்து வெளியில் உள்ள சுவடியிலுள்ள ஸ்லோகங்களை அடி பிசகாமல் எழுதினார். பின்பு முகுந்தர் இடமிருந்து சுவடியை வாங்கி அதை மகாபிரபு இடம் கொடுத்தார். ஜெகநாதர் மகாபிரபு அந்த 2 ஸ்லோகங்களை படித்தவுடன் சுவடியை பீத்து எரிந்து விட்டார். இருப்பினும் வெளியில் சுவற்றில் எழுதப்பட்டு இருந்த இந்த ஸ்லோகங்களை பக்தர்கள் படிக்க முடிந்தன. இப்படி படித்தவர்கள் மனப்பாடம் செய்து கொண்டார்கள். சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்து இருக்கும் பகவான் கிருஷ்ணரிடம் தஞ்சம் புகுகின்றேன். அவர் நமக்கு மெய்ஞானம், பக்தி சேவை முதலியவைகளை கற்றுத்தர அவதரித்தவர் ஆவார். இதன் பிறகு வெகுநாள் கழித்து சைத்தன்யரிடம் வந்தார் பட்டாச்சாரியர். வந்தவர் மகாபிரபுவுக்கு மரியாதை செலுத்திய பின்பு ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து 2 ஸ்லோகங்களை கூறினார். இதில் அவர் சந்தங்களை மட்டும் மாற்றியிருந்தார். உங்கள் அருளை எப்போதும் நாடுபவனும், கர்ம வினையால் ஏற்படும் இன்னல்களை சகித்து கொள்பவனும், மனம் வாக்கு காயத்தால் பரமனின் சேவையில் எப்போதும் ஈடுபட்டு இருப்பவனுமே கலப்படமற்ற உங்கள் தூய பக்தன் ஆவதற்கு தகுதி படைத்தவன் ஆவான். இந்த பாடலின் முக்தி பாதை என்ற வார்த்தையை பக்தி பாதை என மாற்றி இருக்கிறீர்களே, உங்கள் நோக்கம்? பட்டாச்சாரியர் பதிலளித்தார், பக்தி சேவை மூலமாக வெளிப்படும் கடவுள் பக்தி வெறும் முக்தியை விட மேலானது. பக்தி சேவை எதிர்பார்ப்பவர்கள் பிரம்ம ஜோதியில் கலத்தல் என்ற தண்டனையை பெறுகின்றார்கள். பகவானின் மேனி உருவை ஏற்றுக்கொள்ளாத மாயாவாதிகளும் பகவானை தூற்றும் அரக்கர்களும் பிரம்மஜோதி என்ற தண்டனையை அனுபவிக்கின்றார்கள். எனவே தூய பக்தன் சாயுஜ்ய முக்தியை விரும்ப மாட்டான். ஏனென்றால் அது அவன் இடத்தில் பயத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்துகின்றது. உண்மையில் தூய பக்தன் நரகத்திற்கு கூட செல்ல தயார். பிரம்ம ஜோதியில் கலக்க மாட்டான். 2 விதமான சாயுஜ்ய முக்தி உண்டு. ஒன்று பிரம்மஜோதியில் சங்கம் ஆவது, இன்னொன்று பகவானின் திருமேனியில் இணைதல். இது இன்னும் விரசமானது. இந்த அருவ முக்தியை புகழ்ந்து உரைக்க என்ன இருக்கின்றது? தூய பக்தன் அந்த சுவை பெரிதும் வேண்டேன் என வைகுண்டத்தை புறக்கணிப்பான். அவனுக்கு எந்த நிலையிலும் பகவானுக்கு பக்தி சேவை செய்வதால் கிடைக்கும் மன நிறைவை விட எதுவும் பெரியது கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு இடைமறித்தார். பட்டாச்சாரியர் அவர்களே முக்தி பாதை வேறு அர்த்தம் கொண்டது. உன்னத பகவானின் தாமரை திருவடிகளில் எல்லாவிதமான முக்தியும் உண்டு. எனவே பகவான் முக்தி பாதா என்று அழைக்கப்படுகின்றார். கிருஷ்ணரை இந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்ள முடியும். ஆதலால் பாடல் வரியை மாற்றுவதில் என்ன பயன்? எனக்கு இந்த முக்தி பாதா என்பதன் பொருள் தெரியவில்லை. உங்களுடைய விளக்கம் சரியானது. ஆனாலும் இந்த பாடலில் முக்தி பாதா உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது எல்லா 5 வகை முக்தியையும் குறிப்பிடுகின்றது. முக்தி என்பது பிரம்ம ஜோதியில் கலந்து பகவானுடன் ஐக்கியம் ஆவது ஆகும். முக்தி வெறுப்பையும் அச்சத்தையும் அதிகரிக்கச் செய்வதாகும். ஆனால் பக்தி என்பது பிரமானந்தத்தை அனுபவிப்பது ஆகும். மேற்கண்டவாறு பட்டாச்சாரியர் அளித்த விளக்கத்தை கேட்டு சைத்தன்ய மகாபிரபு சிரிக்கத் தொடங்கினார். ஆனந்தத்தில் மகாபிரபு பட்டாச்சாரியர் அணைத்து கொண்டார்.
இதுவரை மாயாவாத சித்தாந்தத்தை பரப்பி வந்தவரால் எப்படி இப்போது முக்தி என்ற சொல்லை வெறுக்க முடிகின்றது? சைத்தன்ய மகாபுருவின் அருளால் இது சாத்தியம் ஆயிற்று. இரும்பை பொன்னாக மாற்றாதவரை உரைகளை உரைகள் என்று யாரும் அடையாளம் காணப்போவது கிடையாது. சர்வ பௌம பட்டாச்சாரியர் இடம் இந்த தெய்வீக வைஷ்ணவத்தை கண்ட சைத்தன்ய மகாபுருவை நந்த மகாராஜன் தனையின் கிருஷ்ணரே என யூகிப்பதில் தயக்கம் கூடாது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஜெகநாதபுரிவாசிகள் அனைவரும் காசி மிஸ்ரர் முன்னிலையில் மகாபுருவின் திருப்பார் பாதங்களில் சரண் அடைந்தனர். சைத்தன்ய மகாபிரபு மாசி மாதத்தில் சந்நியாசம் வாங்கி கொண்டவர். பங்குனி மாதத்தில் அவர் ஜெகநாதபுரி சென்றார். அதே மாத கடைசியில் அவர் தோள யாத்திரை சடங்கை நடத்தினார். வழக்கம்போல் பக்தி பரவசத்தில் ஆடி பாடினார். சித்திரை மாதத்தில் சர்வ பௌம பட்டாச்சாரியரை மாயாவாத கூண்டிலிருந்து விடுவித்து விட்டார். வைகாசியில் தென்னிந்தியா நோக்கி பயணமானார் சைத்தன்ய மகாபிரபு. இப்பொழுது மகாபிரபு பக்தர் அனைவரையும் அழைத்தார். அவர்களது கரங்களை பற்றி கொண்டு கூறினார், என் உயிரை விட நீங்கள் எனக்கு மிக மிக வேண்டியவர்கள். எனது உயிரை மாய்க்க முடியும், ஆனால் உங்களை கைவிட முடியாது. நண்பர்கள் என்ற வகையில் நீங்கள் உங்கள் கடமைகளை செய்து இருக்கின்றீர்கள். அதாவது என்னை ஜெகநாதபுரிக்கு அழைத்து வந்தது. உங்களிடம் யாசகம் ஒன்று கேட்கின்றேன். விடை கொடுத்து அனுப்பினீர்கள். ஆனால் என்னால் தென்னிந்தியா முழுவதும் விஜயம் செய்ய முடியும். விஸ்வரூபனை போய் தேடி பார்க்க போகின்றேன். தயவு செய்து என்னை மன்னிக்கவும். நான் தனியாக செல்லவே விரும்புகின்றேன். நான் திரும்பி வரும் வரை உங்கள் யாவரையும் இங்கேயே தங்கியிருக்குமாறு இறைஞ்சுகின்றேன் என்றார் அவர். எல்லாம் அறிந்த சைத்தன்ய மகாபிரபு விஸ்வரூபன் எப்போதோ இந்த உலகத்தை நீத்த விஷயம் அறிந்தவர். விஸ்வரூபனை சாக்காக வைத்து அவர் தென்னாடு ஏக விரும்பினார். தென்னாட்டவரை கரை சேர்க்க வேண்டாமா? சைத்தன்ய மகாபிரபு இப்படி கூற கேட்டதை அடுத்து பக்தர்கள் அனைவரும் கிளேசம் அடைந்தார்கள். என்ற முகத்துடன் அவர்கள் மௌனம் காத்தார்கள். எப்படி உங்களால் தனியாக செல்ல முடியும்? யார் இதை பொறுப்பார்கள்? எங்களில் ஒருவரோ அல்ல இருவரோ உங்கள் பின் வருவோம். இல்லாவிட்டால் நடுவழியில் நீங்கள் கள்வர்கள் கயவர்கள் பிடியில் சிக்குவது நிச்சயம். தென்னிந்தியாவில் புனித தலங்களுக்கு செல்லும் வழித்தடங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் ஏவாவிட்டால் உங்கள் பின் வருவேன். மேற்கண்டவாறு நித்யானந்த பிரபு தனது உள்ளக்கிடங்கை தெரிவித்தார். தான் வெறும் கைப்பாவை எனவும் சூத்திரதாரி நித்யானந்தர் எனவும் அவர் எப்படி ஆட்டி வைக்கின்றாரோ அப்படி தாம் ஆடுவதாகவும் சைத்தன்ய மகாபிரபு கூறினார். சந்நியாசம் ஏற்ற பிறகு விருந்தாவனம் செல்ல முடிவு செய்தேன். ஆனால் நீங்களோ அத்வைத ஆச்சாரியர் வீட்டுக்கு என்னை அழைத்து சென்றீர்கள். பிறகு நீலாச்சலம் செல்லும் வழியில் என் சந்நியாச தண்டத்தை உடைத்து விட்டீர்கள். எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் என் மீது அளவு கடந்த பாசம் வைத்து இருக்கின்றீர்கள் என. ஆனால் உங்களது செய்கைகள் என் செயல்பாடுகளை தடை செய்கின்றன. இப்படி ஒரு பிரசங்கமே செய்தார் மகாபிரபு. மேலும் தொடர்ந்து கூறினார், என்னை தொட்டு தடவி பார்த்து ஸ்பர்ச உணர்வு பெற விரும்புகின்றார் ஜெகநாதர். அச்சத்தினால் அவர் சொல்வதை கேட்கின்றேன். சில சமயம் அவருடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொண்டால் கோபத்தினால் அவர் 3 நாள் வரை என்னிடம் பேசக்கூட மாட்டார். சந்நியாசி ஆனதால் தரையில் படுத்து உறங்கியும் 3 வேளை நீராடியும் செய்ய வேண்டும். அது கடுங்குளிர் காலமானாலும் சரி. இதை பார்த்தால் முகுந்த தத்தா வருத்தப்படுவார். அவர் வாயை திறந்து தனது வருத்தத்தை வெளிப்படுத்தாமல் போனாலும் அவரை விட 2 மடங்கு மன வருத்தம் எனக்கு. நான் சந்நியாசி ஆனவன் என்றாலும் பிரம்மச்சாரி. முகுந்தா கையில் பிரம்பு எடுத்தே எனக்கு போதிக்கின்றார். அவருடைய எண்ணத்தில் சமுதாய பண்புகள் விஷயத்தில் நான் கற்றுக்குட்டி. ஆகையால் அவருக்கு என்னுடைய சுயேட்சை தன்மை பிடிக்கவில்லை. எனவே நீங்கள் யாவரும் இங்கு சிறிது காலம் தங்க வேண்டும். இந்த சமயத்தில் நான் புண்ணிய தலங்களுக்கு தனியாக சென்று வருகின்றேன் என்றார் அவர். சைத்தன்ய மகாபிரபு தனது சீடர்கள் மீது தொடுத்த குற்றச்சாட்டுக்கள் பொய்யானவை.
உண்மையில் அவர் தம் சீடர்களின் ஆழ்ந்த பக்தியை பாராட்டினார். இந்த பக்தியே அவர்கள் மரபு விதிகளை மீறுவதற்கு காரணம் ஆகின்றது. பக்தர்களிடம் குற்றங்குறை காண்பது போல் பாசாங்கு செய்து அவர்களின் நற்குணங்களை மகாபிரபு ரசித்தார். சைத்தன்ய மகாபிரபு பக்தர்கள் மீது வைத்த பாசத்தின் எல்லையை யாருமே காண முடியாது. சந்நியாசி என்ற விதத்திலும் சைத்தன்ய மகாபிரபு அனுஷ்டித்த கட்டுப்பாடுகள் பக்தர்களுக்கு பொறுக்கவில்லை. சில சமயங்களில் பிரயாணத்தின் போது சந்நியாசியின் கடமைகளை கடுமையாக அனுஷ்டிக்க விரும்பியதால் சைத்தன்ய மகாபிரபு பக்தரின் குணங்களை சாடினார். எப்படியாவது பக்தர்கள் தன் பின்னால் வருவதை தடுத்தால் போதும் என அவர் நினைத்தார். இந்த குண விமர்சனம் அவருக்கு மட்டும் மகிழ்ச்சி தந்ததா என்ன? இருப்பினும் சில பக்தர்கள் முகவாயை பிடித்து கெஞ்சாத குறையாக அவரை பின் தொடர்வதற்கு அவரிடம் அனுமதி வேண்டினார்கள். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு இப்போது சுதந்திரவாசி. எனவே பக்தர்களின் கோரிக்கைகளை நிராகரித்தார். உங்களின் ஆணையே எனது கடமை. அதனால் மகிழ்ச்சியோ வருத்தமோ ஏற்பட்டாலும் பாதகம் கிடையாது. ஒரே ஒரு கோரிக்கை, நன்கு யோசித்த பிறகு உங்கள் மனதிற்கு சரி என்று பட்டால் நீங்கள் அதை ஏற்கலாம். இவ்வாறு நித்யானந்தர் பிடிவாதம் பிடித்தார். பிரபுவே, நீங்கள் உங்களுடன் எடுத்துச் செல்பவை அறையில் உடுத்தும் சிறு துணி, மேல் உடுத்தும் துணி, கமண்டலம், இது மட்டுமே. உங்கள் விரல்கள் ஜபமாலை உருட்டியபடி இருக்கின்ற நிலையில் உங்களால் எப்படி இவற்றை சுமக்க முடியும்? பக்தி பரவசத்தில் மூச்சை அடைந்து கீழே விழுந்தால் யார் உங்கள் உடைமைகளை காப்பார்கள்? இங்கு கிருஷ்ணதாசர் என்ற பிராமணர் இருக்கின்றார். அவரை தயவு செய்து உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். அவர் உங்களுடைய கமண்டலத்தையும் கசாயத்தையும் எடுத்து வருவார். நீங்கள் சொல்லாமலே குறிப்பு அறிந்து உங்களுக்கு ஊழியம் செய்வார். தனது பிடிவாதத்தை மேற்கண்டவாறு இன்னும் தொடர்ந்தார் நித்யானந்தர். நித்யானந்த பிரபுவின் இந்த யோசனை ஏற்றுக்கொண்டார் சைத்தன்ய மகாபிரபு. பின்பு பக்தர்கள் புடைசூழ சர்வபௌம பட்டாச்சாரியர் இல்லம் சென்றார். பட்டாச்சாரியர் அவரை வணங்கி வரவேற்று அமர்வதற்கு இருக்கை அளித்து மற்றவர்களையும் அமரச் செய்து தானும் அமர்ந்து கொண்டார். சிறிது நேரம் பட்டாச்சாரியன் கிருஷ்ண கதையில் பல்வேறு அத்தியாயங்களை மகாபிரபு விவாதித்தார். நான் இங்கு வந்தது உங்கள் ஆணைக்காக. என் தமையன் விஸ்வரூபன் சந்நியாசம் ஏற்று தென்னிந்தியா பயணமாகிவிட்டான். போனவன் திரும்பி வர கிடையாது. நான் சென்று அவனை தேடி பார்க்கப் போகின்றேன். தயவு செய்து அனுமதி அளியுங்கள். தென்னாடு சென்று மகிழ்ச்சியுடன் பயணத்தை முடித்து விரைவில் திரும்புவேன். இவ்வாறு மகாபிரபு அனுமதி வேண்டினார். இதனை கேட்ட பட்டாச்சாரியர் மனம் படபடத்தார். சைத்தன்ய மகாபிரபு தாமரை திருவடிகளை பிடித்து கொண்டு அவர் வருத்தம் தோய்ந்த குரலில் பேசினார். எத்தனையோ பிறவிகள் எடுத்த பின்பு நற்கர்ம வசத்தால் எனக்கு உங்களுடைய சத்சங்கம் கிடைத்து இருக்கின்றது. இப்போது கடவுள் அதையும் எடுத்துவிட விரும்புகின்றார் போலும். தலையில் இடி விழுந்தாலோ அல்லது என் பெரிய மகன் எதிர்பாராமல் இறந்து விட்டால் கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் உங்கள் பிரிவை சகித்து கொள்ள முடியாது. நீங்களோ சர்வ சுதந்திரர் ஆனபடியால் எப்படியும் புறப்படத்தான் செய்வீர்கள். உங்களை இன்னும் சில தினங்கள் தங்குமாறு வேண்டுகின்றேன். இதனால் உங்கள் தாமரை திருவடிகளை பார்த்தபடி இருக்கலாம். பின்பு பட்டாச்சாரியர் இல்லத்தில் சைத்தன்ய மகாபிரபு 5 நாட்கள் தங்கினார். தினமும் அவருக்கு உணவிட்டு ஊழியம் செய்தார் பட்டாச்சாரியர். பிறகு அவரது அனுமதியுடன் ஜெகநாதர் கோவிலுக்கு பட்டாச்சாரியர் பின்தொடர சென்றார். மகாபிரபு ஜெகநாதரிடம் விடைபெற்று கொண்டார். கோயில் அர்ச்சகர் சைத்தன்ய மகாபிரபுக்கு பகவானுக்கு அணிவித்த மலர் மாலை ஒன்றையும் சிறிது பிரசாதத்தையும் அளித்தார். மலர் மாலை ரூபத்தில் ஜெகநாதர் உத்தரவு தந்துவிட்டார். பிரகாரத்தை பிரதட்சணம் செய்துவிட்டு தென் தேச திக் விஜயத்தை துவங்கினார் சைத்தன்ய மகாபிரபு. ஆளாள நாத செல்லும் பாதையில் அடி எடுத்து வைத்தார் சைத்தன்ய மகாபிரபு. இஃது கடற்கரையில் அமைந்த இடம். கோபிநாத ஆச்சாரின் வீட்டில் தான் வைத்திருந்த 4 ஜதை துணிகளையும் கொஞ்சம் ஜெகநாதர் பிரசாதம் எடுத்து வருமாறு பட்டாச்சாரியர் கட்டளையிட்டார். பின்பு பட்டாச்சாரியர் கூறினார் மகாபிரபுவை பார்த்து, பிரபுவே, உங்களிடம் ஒரு கோரிக்கை. வித்யாநகரம் என்ற ஊரில் கோதாவரி நதிக்கரையில் அமைந்தது. ராமானந்த ராயா என்ற அரசு அதிகாரி வசிக்கின்றார்.
லௌகிக செயல்களில் ஈடுபட்டு இருக்கும் 4வது வருணத்தை சார்ந்தவர் என அவரை லேசில் நினைத்து விடாதீர்கள். பக்தி ரசத்தில் அவருக்கு இருக்கும் புலமைக்கு ஈடு இணை கிடையாது. அப்படிப்பட்டவரை நீங்கள் சந்தித்து ஆக வேண்டும். உங்கள் சத் சங்கத்துடன் சேர தகுந்தவர் அவர். படித்து புலமை பெற்றவர், மிக உயர்ந்த பக்தர் அவர். அவருடன் பேசி பார்த்தால் போதும் எவ்வளவு மாண்பு கொண்டவர் அவர் என்பது விளங்கும். நான் ராமானந்த ராயரை சந்தித்த போது அவருடைய அருமை எனக்கு தெரியவில்லை. அவர் வைஷ்ணவன் என்பதால் அவரை கிண்டல் செய்தேன். இப்போது உங்கள் கருணையினால் அவரது மாட்சிமையை புரிந்து கொள்ள முடிகின்றது என்றார் பட்டாச்சாரியர். சர்வ பௌம பட்டாச்சாரியிடம் ராமானந்தரை நிச்சயம் சந்திப்பதாக மகாபிரபு உறுதியளித்தார். அவருக்கு விடை கூறி கட்டி தழுவிக்கொண்டார். பகவானின் சேவையில் ஈடுபட்டு இருக்கும் நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பீராக. உங்கள் கருணையினால் நீலாச்சலத்திற்கு விரைவில் திரும்பி வருவேன். இவ்வாறு மகாபிரபு கூறி பிரியாவிடை சென்றார். மகாபிரபு தன்னிடம் விடைபெற்று கொண்டு சென்ற பிறகு பட்டாச்சாரியர் மயக்கம் போட்டு தரையில் சாய்ந்தார். திரும்பி பார்க்காமல் மகாபிரபு நடந்து போய்கொண்டே இருந்தார். துறவிகளே இப்படித்தான் கனிவாகவும் கடுகடுப்பாகவும் இருப்பார்கள். நித்யானந்தர் பட்டாச்சாரியரை எழுப்பி சில சீடர்கள் உதவியுடன் அவரது வீட்டிற்கு அழைத்து செல்ல வைத்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்